قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவரது அன்பும் அருளும் அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் அவர்களது வழிவந்த நல்லோர்கள் சங்கை பொருந்திய இந்த இரவில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அருளால் ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் எழுச்சியோடு மீளாத நபி விழாவை விருதுநகர் மாவட்டத்தில் நமது பள்ளிவாசலின் சார்பாக மிக சிறப்பாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இவ்வாண்டும் 12 தினங்களுக்காக தொடர்பயான் நிகழ்ச்சிகளை பல்வேறு ஆலிம்கள் பல தலைப்புகளிலே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். அதுபோல தாய்மார்களும் சகோதரிகளும் மிகுந்த எழுச்சியோடு இந்த நிகழ்வுகளிலே கலந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் வழியாக அந்த அண்ணலின் பெருமானாரினுடைய உயரிய ஷஃபாஅத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேற்குலகத்தில் 15 minutes of fame என்ற ஒரு புத்தகம், 15 நிமிட புகழ், அந்த புத்தகத்தினுடைய பெயர் 15 minutes of fame என்ற அந்த ஒரு புத்தகம் மேற்குலகத்திலிருந்து வெளியே வந்தது. 15 நிமிட புகழ். அந்த புத்தக ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனினுடைய புகழ் என்பது அவன் எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தியிருந்தாலும், உலகம் கொண்டாடக்கூடிய உச்சத்தை தொட்டிருந்தாலும், எந்த ஒரு சாதனையை அவன் படைத்திருந்தாலும், அவனது அறிவால் அவனது சாதனைகளால் பல்வேறு கட்டத்தில் அவன் அந்த சாதனைகளை நிகழ்த்தியிருந்தாலும், அந்த புகழ் என்பது 15 நிமிடத்தில் அந்த புகழ் காணாமல் போய்விடும், மங்கி போய்விடும். இந்த உலகத்தினுடைய நியதி. உலக அளவிலே மிகவும் உயரிய விருது என்று அறியப்படக்கூடிய நோபல் பரிசை பெற்றவராக இருந்தாலும் சரி, அல்லது சமீபத்திலே உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி கோடிக்கணக்கான மனிதர்கள் ரசிகர்களை கொண்ட அந்த கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய அந்த விருதுகளை அந்த இறுதிப் போட்டியிலே கோப்பையை வென்ற அணியாக இருந்தாலும் சரி, இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளில் உயர் பதவியை அடைந்தாலும் சரி, சாதனைகளில் உயர்ந்த சாதனைகளை படைத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 15 நிமிடத்திற்கு அடுத்து இந்த உலகம் இன்னொரு மனிதனை தேட ஆரம்பித்துவிடும். 15 நிமிடத்திற்கு அந்த புகழ் நீடிக்கும். 15 நிமிடத்தை தாண்டிவிட்டால் இந்த உலகம் வேறு ஒரு புகழை தேடி, வேறு ஒரு நபரை தேடி, வேறு ஒரு சாதனையை தேடி அந்த உலகம் நகர ஆரம்பித்துவிடும். ஆனால் வரலாற்றில் அதுபோன்று இல்லாமல் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரபு தேசத்திலே ஒரு அழகு குழந்தை, ஒரு அன்பு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை அவர்களது பாட்டனார் அந்த அழகு குழந்தையை தூக்கி கொண்டு இறையில்லமாம் கஅபாவிற்கு வருகிறார்கள். கஅபாவிலே வைத்து இவசம்மை தவலக முஹம்மதன் வலைஸ அஸ்மாயிக வலா ஆபாயிக வலா கௌமிக என்று ஒரு அற்புதமான ஒரு பெயர்
இந்த அரபு தேசத்திலே, இந்த அரபு நாட்டிலே, குறைஷி வம்சத்திலே, நமது முன்னோர்களிலே, நமது மூதாதையர்களிலே யாரிடத்திலும் இந்த பெயர் இல்லையே, எதற்காக வேண்டி இந்த பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று அரபு தலைவர்கள் எல்லாம் அப்துல் முத்தலிபை நோக்கி கேட்கிறார்கள். அப்பொழுது அப்துல் முத்தலிப் சொல்கிறார், என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? இன்றைய உலகில் அந்த பெயர் இல்லாத நாடுகள் இல்லை, அந்த பெயர்கள் இல்லாத கண்டங்கள் இல்லை, அந்த பெயர்கள் இல்லாத ஊர் இல்லை, அந்த பெயர் இல்லாத இஸ்லாமிய வீடுகள் இல்லை. என்ன பெயர் வைத்தார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அற்புதமான ஒரு பெயரை கஅபாவிற்கு முன்னால் நின்று கொண்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த குழந்தையின் பாட்டனார் பெயர் வைக்கிறார்கள் முஹம்மது என்று. அப்பொழுது அரபுலகம் கேட்டது, லிம சம்மைத வலதக முஹம்மதன் யா அபா முத்தலிப், அப்துல் முத்தலிப் அவர்களே, ஏன் இந்த குழந்தைக்கு முஹம்மது என்று நீங்கள் பெயர் வைத்தீர்கள்? அப்துல் முத்தலிப் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அப்துல் முத்தலிப் சொல்கிறார்கள், ரஜஅது அய்யுஹ்மத ஃபில் ஆலமி குல்லிஹி, ரஜஅது அய்யுஹ்மத ஃபில் ஆலமி குல்லிஹி, உலகம் முழுக்க இவரின் புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக புகழப்பட்டவர் என்று முஹம்மது என்று நான் பெயர் வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் சொன்னார். இந்த உலகத்தில் 15 நிமிடத்தில் எந்த ஒரு வரலாற்று சாதனையானாலும், எவ்வளவு பெரிய சாதனைகளானாலும், விருதுகளை பெற்றாலும் அவைகளெல்லாம் மங்கி போய்விடும். 1500 ஆண்டுகளை கடந்து இன்றைய உலகில் அந்த புகழ் நீங்காமல் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட வரலாற்றில் வாழ்ந்த அந்த புகழ்மிக்க மனிதர் தான் குமார் நபிகள் கோமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வரை அந்த புகழுக்கு இன்று வரை ஒரு மாசு ஏற்பட்டதாக, குறைவு ஏற்பட்டதாக எந்த ஒரு வரலாறும் இல்லாத அந்த புகழ் 1500 ஆண்டுகளாக நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய புகழ்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் இந்த உலகம் ரபியுல் அவ்வலினுடைய மாதத்தில் புகழ்பாக்கள் பாடிக்கொண்டு அவர்களின் கண்ணியத்தை நாம் புகழ் தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர்களின் வழியாக, நமது ரசூலின் வழியாக நாம் புகழ் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த சங்கை பொருந்திய ஒரு இரவுதான் இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12வது இரவு. 1500 ஆண்டுகளாக அவர்களுடைய பெயர்களை களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே அன்றைய அபூஜஹல்களில் தொடங்கி நமது வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன, மார்க்கத்தின் நிலை என்ன, ஹதீஸ் என்ன, குர்ஆன் என்ன என்று எதுவுமே விளங்காத, எதுவுமே தெரியாத சில மூடர்கள் இன்றைய இஸ்லாமிய வீதிகளில், இஸ்லாமிய பள்ளிகளில், அஹ்லுஸ் சுன்னாவினுடைய பள்ளிகளில் பெருமானாரினுடைய புகழை சுபஹான மௌலிதுகளின் வழியாக இந்த 12 நாட்களாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் நினைக்கிறார்கள் 25 வருடங்களாக இந்த தமிழகத்திலே நாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் மூளையிட்டுக் கொண்டிருக்கிறோம், இவர்களை எதுவும் செய்ய முடியவில்லையே. 25 ஆண்டுகள் அல்ல, 2000 ஆண்டுகள் கழிந்தாலும் எங்களது பூமான் நபிகள் கோமாரின் புகழை இந்த உலகத்தில் எவன் தடுத்தாலும் இந்த சமூகம், இந்த அஹ்லுஸ் சுன்னாவினுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் அவர்களுடைய புகழுக்கு முன்னால் உயர்ந்து நிற்கும், எழுந்து நிற்கும். அதுதான் அந்த மாமனிதருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. அப்படிப்பட்ட மாமனிதர் தான் நமது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு
அருள் நபிகளின் அந்திம நாட்கள் எல்லா கோணங்களிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அசைபோட்டு இருக்கின்றோம். இறுதி கட்டமாக அவர்களுடைய வரலாறுகள் எப்படி இருந்தது என்பதை இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ரமதான், அந்த ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் அதற்கு முன்னால் வரக்கூடிய ரமதான், அதிலிருந்தே தமது பயணத்தை நபிகள் நாயகம் ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் திடீரென பெருமானாருடைய மரணம் நிகழ்ந்துவிட்டால் அந்த தோழர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆதலால் அவ்வப்போது சில செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரிவை பற்றி சில செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையிலே ரமதானில் இருந்தே பெருமானாருடைய மறுவுலக பயணத்தை நோக்கிய சில செய்திகளை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆண்டுதோறும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விழுத்தம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஆண்டுதோறும் குர்ஆன் இறங்கிய நாள் முதல் ஒரு தடவை குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அந்த வருடம் மாத்திரம் 2 தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பார்கள். அந்த வருடத்திலிருந்து நபிகள் நாயகம் கடைசி ரமதான் 20 நாட்கள் இத்திகாஃப் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு விதமான மனநிலையை ஏற்படுத்துகிறது. நபி அவர்கள் 10 நாட்களுக்கு பகரமாக 20 நாட்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை ஜிப்ராயில் 2 விழுத்தம் ஓதி காட்டுகிறார். இவைகளெல்லாம் பெருமானாருடைய வேறு விதமான பயணத்திற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை சஹாபாக்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அதுவரை நபி அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. ஹஜ் கடமையானது ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 9 செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையிலே ஹஜ் செய்வதற்கு ஒரு குழுவை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். நபி அவர்கள் செல்லவில்லை. ஹிஜ்ரி 10 இந்த கடைசி வருடம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித பயணத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். துல்காதா மாதம், துல்காதா பிற 23 மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை புறப்படுகிறார்கள். புறப்படுகிற பொழுது ஒரு செய்தி சொல்கிறார்கள். குது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. தோழர்களே, இவ்வாண்டு நான் ஹஜ்ஜி செல்ல இருக்கிறேன். என்னோடு ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் வந்து கொள்ளுங்கள். அங்கு ஹஜ்ஜியுடைய கடமைகளை கிரிகைகளை என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன், வாருங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நபி அவர்களும் துல்காதா மாதத்தினுடைய பிற 23 அன்று மக்காவிலிருந்து புறப்பட்ட நபி அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்படுகிறார்கள். மக்காவை நோக்கி ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்படுகிறார்கள். புறப்படுகிற பொழுது மதீனாவினுடைய எஹ்ராம் அணியக்கூடிய மதீனாவாசிகள் எல்லாம் எஹ்ராம் அணியக்கூடிய துல்ஹுலைஃபா என்ற இடத்திற்கு வருகிறார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் எஹ்ராம் அணிவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. மதீனாவாசிகளுக்கு துல்ஹுலைஃபா, இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எஹ்ராம் அணியக்கூடிய இடம் என்பது இலங்கம். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் இதுதான் மீகாத் என்று சொல்வார்கள். அந்த இடம் வருவதற்கு முன்னால் நாம் எஹ்ராம் அணிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மதீனாவாசிகளினுடைய அந்த துல்ஹுலைஃபா இடத்திற்கு வந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிகிறார்கள். இஹ்ராம் அணிந்துவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை அந்த துல்ஹுலைஃபாவில் இருந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்து தல்பியா முழக்கத்தோடு மக்கா நகர் நோக்கி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வருகிறார்கள். ஹஜ்ஜிற்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த ஒரே ஒரு அறிவிப்பு, ஒரே ஒரு செய்தி
வருகிறவர்கள் வந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒற்றை அறிவிப்பில் லட்சக்கணக்கான மக்கள் மக்காவில் வந்து இருக்கிறார்கள். எந்த மீடியாவினுடைய பவர் இல்லை, மீடியாவினுடைய எந்த விதமான வளர்ந்த எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய ஒற்றை சொல்லுக்கு லட்சக்கணக்கான மக்கள் மக்காவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பமாகிறது. அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் செய்த இறுதி பேருரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க பேருரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை இன்று வரை உலகத்தில் அது போன்ற ஒரு உரையை உலகம் கண்டிருக்காது. அது போன்று எந்த ஒரு தலைவனும் பேசியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அந்த இறுதி பேருரையிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் அந்த இறுதி பேருரைகளிலே பேசிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மூட பழக்க வழக்கங்கள். அரபு நாடு என்பது மூட பழக்கத்திலே மூழ்கி கிடந்தது. அவர்களிலிருந்து அதிலிருந்து மீட்டெடுக்கும் முகமாக அதிலிருந்து தகுந்த கடமை எனது காலுக்கு கீழாக மூட பழக்க வழக்கங்களை நான் இங்கு புதைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று அக்கிரமங்கள் செய்யாதீர்கள் என்று பேசினார்கள். சமத்துவத்தை அங்குதான் பேசினார்கள். இன்னபாகும் வாஹிதுன் என்றெல்லாம் உங்களது தந்தை ஒருவர், உங்களுடைய மார்க்கம் ஒன்று என்றெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சமத்துவத்தை அந்த இறுதி பேருரையிலே அழுத்தமாக பேசினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அந்த விஷயங்களிலே மிக முக்கியமான விஷயம் என்பது பெண்கள் குறித்து பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே எல்லா செய்திகளும் வணக்கவியலும் இருந்தது, வாழ்வியலும் இருந்தது, பொருளியலும் இருந்தது. வியாபாரமும் பேசினார்கள், வணக்கத்தை பற்றி பேசினார்கள், வாழ்வியலை பற்றியும் பெருமானார் ரசூலுல்லாஹ் அதில் பேசினார்கள். குறிப்பாக பெண்கள் பற்றியும் அதில் பேசினார்கள். பெண்கள் குறித்து பேசினார்கள். இன்ன நிசாஅக்கும் அலைக்கும் ஹக்கா, பெண்களுக்கு என்று உங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, அவர்களை கண்ணியமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபத்தக்கும் நிசா, பெண்களுடைய விஷயங்களிலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் பெண்கள் குறித்து எனக்கு பின்னால் நான் சொல்லக்கூடிய அந்த இறுதி நாட்களிலும் பெருமானார் பெண்களை பற்றி பேசினார்கள். இறுதி நாட்களிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் குறித்து பேசினார்கள். எதற்காக வேண்டி பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார்கள் என்று சொன்னால், பெண்களை அவர்கள் ஒரு பொருளாகவே ஒரு மனிதனாகவே அவர்கள் மதிக்கவில்லை. அந்த அரபு தேசத்திலே அவர்கள் அந்த பெண்களை ஒரு போதை பொருளாகவே அவர்கள் பார்த்து வந்தார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் பெருமையை இந்த உம்மத்திற்கும் இந்த உலகத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பெண்களின் பெருமையை பெருமானார் பேசினார்கள். பெண்கள் 4 நிலையை அடைகிறார்கள்: தாயாக, மகளாக, தாயாக, குழந்தையாக, மனைவியாக. இந்த 4 நிலைகளையும் பெருமானார் பெருமைப்படுத்தி பேசினார்கள். உலகத்தில் யாரும் பேசியிருக்க முடியாது. பிறந்த குழந்தையை பார்த்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், பெண் குழந்தை என்று சொன்னால் சுப செய்தி என்று சொன்னார்கள். ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அரபியர்கள் நல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்துன் வஹுவ கதீம், அவருடைய முகங்கள் எல்லாம் கருப்பாக ஆகிவிடும் என்று. அன்று தொட்டு இன்று வரை பெண் குழந்தை பிறந்தால் அதுதான் உலகத்தின் நியதி. இதை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் பெண் குழந்தை பிறந்தது சுப செய்தி என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, பெண் மகளாக வருகிறாள். குழந்தையாக இருந்து மகளாக வந்து ஒருவருக்கு மகளாக வருகிற பொழுது அந்த மகளை நல்ல முறையில் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அந்த மகள் இருக்கிறாரே சத்துரும் இனந்தார், சத்துரும் இனந்தார், அந்த தந்தைக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம் அந்த மகள். அந்த மகள் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தால், சரியான பாதையில் வாழ்ந்தால், நேரான பாதையில் இருந்தால் அந்த மகள் தனது மாப்பாவிற்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக இருப்பாள் என்று சொன்னார்கள். குழந்தை சுப செய்தியாக, மகள் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக தாயாக மாறுகிறாள். தாயாக மாறுகிற பொழுது அவருடைய காலையில் சொர்க்கம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். நான்காவதாக மனைவியாக வருகிறாள். மனைவியாக வருகிறாள். அந்த மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உலகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இப்படி 4 நிலைகளை அடையக்கூடிய ஒரு பெண்ணின் பெருமையை பெருமானார் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பேசினார்கள்.
உலகத்திலே மனைவியாக இருக்கக்கூடிய மனைவியிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும். நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பேசுகிற பொழுது வலக்கும் அலைஹின்ன ஹக்குன், அவர்களுக்கு நம்மின் மீது சில கடமையும் பெண்களின் மீது நமக்கு கடமை இருக்கிறது, ரெண்டு பேருக்குமே ரெண்டு நபர்களுக்குமே கடமை இருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கணவன்மார்களோடு தந்தைமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இன்றைய காலம் என்பது கணவன் மனைவியினுடைய உறவுதான். இன்றைய காலம் என்பது இந்த காலத்திற்கு தோதுவாக கண்ணியம் என்று மாசுபடுகிறது என்று சொன்னால் கணவன் மனைவியினுடைய உறவுகளிலே கண்ணியமில்லாத ஒரு வாழ்க்கை இன்றைய காலத்தில் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகில் பெருமானார் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, 12 நாட்களாக வந்திருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் உலகத்தில் உச்சபட்சமான மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் யாருக்கு கொடுப்பது? ஒரு பெண் உலகத்திலே உச்சபட்சமான மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அது யாருக்கு கொடுப்பது என்று சொன்னால் அவர்களுடைய கணவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்காரருக்கு தான் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். வேறு யாருக்கும் அந்த மரியாதை கிடையாது. யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் வெளியூர்களுக்கு செல்கிறார்கள். வெளியூர்களுக்கு சென்றுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் வெளியூர்களுக்கு செல்கிறோம். அங்குள்ள மக்கள் அவருடைய மன்னர்களுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணியமானவர்களுக்கு சஜ்தா செய்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தான் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், அதனால் உங்களுக்கு நாங்கள் சஜ்தா செய்கிறோம் என்று சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிற பொழுது, எனது அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒருவனுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று இருந்தால், ஒருவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று இருந்தால், ஒரு பெண் தமது கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு பெண் உலகத்தில் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மரியாதையை யாருக்கு கொடுக்க வேண்டும்? தமது கணவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காததினுடைய விளைவுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள். ஒரு பெண் என்பவள் தமது கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காததினுடைய விளைவுகள் தான் இன்றைய இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாம் கண்ணியம் இழந்து இன்று இருக்கிறது என்பதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நாம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உச்சபட்சமான மரியாதை கொடுப்போம் நீங்கள் கொடுங்கள், உங்களது கணவன்மார்களுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பெண்களுக்கு நாம் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நம்மிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இவைகளெல்லாம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, அந்த அரஃபா பெருவழியிலே லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு நபிகள் நாயகம் பேசுகிறார்கள். அதுபோல் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் தான் நபி அவர்களினுடைய பயணம் முடிகிறது. அவருடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்பது அங்குதான் இறங்கியது. இதா கா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த அத்தியாயமும் அங்குதான் இறங்கியது. அந்த சூராவினுடைய பொருள், இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துவிட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியத்திற்குள் வந்து விடுவார்கள். நாயகமே, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இவைகள் எல்லாம் பெருமானாருடைய மரண செய்தியை குறிப்பிடுகிறது. உலகத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சரித்திர சாதனைகள் இதுவரை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, இனி வரும் காலங்களிலும் செய்ய முடியாது. தான் கொண்டு வந்த கொள்கை பிரகடனத்தை தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு 90 நாட்களுக்கு முன்னால் அந்த அரஃபா பெருவழியிலே நின்று கொண்டு மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், கத் வல்லகுர் ரிசாலா வ அத்தைதுல் அமானா வ நஸரத்துல் உம்மா, நான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை, இந்த நபித்துவத்தை கொண்டு வந்தேன், உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா என்று தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஷ்ஹித் என்று தோழர்கள் எல்லாம் ஆம் என்று சொல்கிறார்கள். ஆம் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஷ்ஹித்,
கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள். உலகத்தில் எந்த தலைவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது முழுமை பெற்ற மனிதனாக பிரியவில்லை. அது யாராக இருந்தாலும், விஞ்ஞானத்தில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், ஆன்மீகத்தில் இருந்தாலும், எல்லா தலைவருடைய எந்த வாழ்க்கையும் பரிபூர்ணப்படவில்லை. நமது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு 90 நாட்களுக்கு முன்னால் தமது வாழ்க்கை பயணத்தை, தமது கொள்கை பிரகடனத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் முடித்துக் கொள்கிறார்கள். அரபா பெருவழியில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை பெருமானார் அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டு மக்கா நகர் வருகிறார்கள். மக்கா நகர் வருகிற பொழுது ரஜபுடைய மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபருடைய கடைசி மாதம் ஆரம்பமாகிறது. கடைசி நாட்கள், சஃபருடைய கடைசி நாட்கள். அந்த கடைசி நாட்கள் கிட்டத்தட்ட ஹதீஸ்களிலே 11 நாட்கள் என்று சொல்கிறார்கள். 13 நாட்கள் என்று, பிற 28 நபி அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள் என்றும், சிலர் 25 என்றும் சொல்கிறார்கள். இப்படி ரஜபுடைய கடைசி நாட்களிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியின் மூலமாக நோய் ஆரம்பமாகிறது. தலைவலியின் வழியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காலங்களில், இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த காலங்களில் தத்ராஉ பில் முஅவ்விதாதி வல் அதியதி அல்லதி ஹஃபிலதஹா மின் ரசூலில்லாஹ். நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற பொக்கிஷமான 2 சூறாக்கள், இந்த 2 சூறாக்களையும் நபி அவர்களின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட, எனக்கு கற்றுக் கொடுத்த சில துஆக்களையும் பெருமானாரின் மீது நான் ஊதி தடவி விட்டுக் கொண்டிருந்தேன். 11 நாட்களாக. ஒரு மனைவியினுடைய கதவையை பாருங்கள். இந்த நபி அவர்களை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரங்களிலே சூரா அத்திரத்தை என்று சொல்வார்கள், பாதுகாக்கும் கேடயம். ஒரு மனிதனை நாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 சூறாக்கள் காலையில் ஓத வேண்டும், மாலையில் ஓத வேண்டும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் பொறாமையின் உலகம். நம்மை பார்த்து முகத்தில் சிரித்துக் கொண்டு உள்ளத்தில் கவனங்களையும் உள்ளத்தில் நஞ்சுகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம். பொறாமை முழுக்க உள்ளத்தில் வைத்துக் கொண்டு முகத்தின் வழியாக சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். அந்த பொறாமை என்ற தீயை அடியோடு ஒழிக்கக்கூடியது இந்த சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற இந்த சூரா. இதை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நமது குழந்தைகளை இந்த சூறாக்களை ஓத சொல்லி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவர்களுக்கும் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் உண்டான பாதுகாப்பும் கேடயம். சில சஹாபாக்கள், சில தாபீன்கள் தமது குழந்தைகளுக்கு இந்த சூறாக்களை கயிற்றிலே கட்டி கழுத்தில் தொங்க விட்டிருப்பார்களா பாதுகாப்பதற்காக. பொறாமை என்ற தீ இருக்கிறது, அது சாதாரணமாக அல்ல. ஒரு மனிதனின் வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, சந்தோஷத்தை, கண்ணியத்தை சீரழித்துவிடும். அதனால் இதை சிறு குழந்தைகளுடைய கருத்திலே தொங்கவிட்டிருப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே வருது. இப்படி இந்த அற்புதமான இந்த துஆக்களை நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரின் மீது ஓதி அதை தடவி கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் மரணிக்கக்கூடிய திங்கட்கிழமை மரணமடைகிறார்கள் என்று சொன்னால் அந்த புதன்கிழமை நுகர் தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். நுகர் தொழுகைக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள். வந்து நுகருக்கு முன்னால் மிம்பரிலே ஏறுகிறார்கள். மிம்பரிலே ஏறி பெருமானார் அமர்கிறார்கள். அமர்ந்து தமது தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். தோழர்களே, சில விஷயங்களை சொல்கிறார்கள். ஜஸீரத்துல் அரபு நாடுகளில் யூதர்களை உள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் வெளியாக்கி விடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அன்சாரிகள் குறித்து பெருமானார் அந்த இறுதி முறைகளிலே பேசுகிறார்கள். எதற்காக அன்சாரிகளை பெருமானார் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மக்கா விரட்டிய பொழுது, மக்கா அவர்களை துரத்திய பொழுது அடைக்கலம் தந்தவர்கள் அந்த அன்சாரிகள், அரவணைத்துக் கொண்டவர்கள், எல்லாவற்றையும் கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, வீடுகளை கொடுத்து, தான் திருமணம் வைத்திருந்த மனைவிகளை தலாக்கு வைத்துவிட்டு நீங்கள் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி
ஆட்சியை கொடுத்து உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. தன்னுடைய நாட்டிற்கு வேறு ஒரு நாட்டின் பிரஜையை யாராவது நாட்டிலே அதிபராக ஆக்குவார்களா? இந்த அன்சாரிகள் செய்தார்கள். இந்த அன்சாரிகள் நபி அவர்கள் மக்காவாசிகள், செய்தனா அபூபக்கர் சித்திக் மக்காவாசி, செய்தனா உமர் பின் கத்தாப் அவர்கள் மக்காவாசி, செய்தனா உஸ்மான் பின் அஃபான் மக்காவாசி, செய்தனா அலி பின் அபீ தாலிப் மக்காவாசி. எல்லா மக்காவாசிகளையும் மதீனாவினுடைய தலைமை பீடத்திலே வைத்து இந்த அன்சாரிகள் ஆட்சியை கொடுத்து அழகு பார்த்தார்கள். இஸ்லாம் மிக எக்கட்டான நிலையில் இருக்கிற பொழுது அந்த ஹிஜ்ரத்தினுடைய பொழுதுகளிலே நம்மை அரவணைத்துக் கொண்டவர்கள் இந்த அன்சாரிகள். இன்று வரை அந்த அன்சாரிகளோடு மதீனாவிலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று வந்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இஸ்லாமியத்திற்கு எல்லா நிலைகளிலும் உதவியதின் காரணமாக நமது இறுதி கட்டத்திலே நபி அவர்கள் அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் புதன்கிழமை அந்த நுகர் தொழுகையிலே பேசுகிறார்கள், இந்த உபதேசங்கள் செய்கிறார்கள். சில அறிவிப்புகளிலே தியானக்கிழமை நுகருக்கு வருகிறார்கள். நுகர் தொழுகை முடிந்தவுடன் அப்பொழுது நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். நபி அவர்கள் நுகர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். மிம்பரிலே அமர்ந்து கொண்டு உபதேசம் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் தமது சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தமது தோழர்களை பார்த்து கேட்டார்கள், எனது அன்பு தோழர்களே, நான் உங்களோடு 63 ஆண்டு கால வாழ்க்கை, 40 ஆண்டுகள் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் 23 ஆண்டு கால வாழ்க்கை உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் எனது தோழர்களே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என் அன்பு தோழர்களே, நான் ஏதாவது உங்களுக்கு பாவம் செய்திருந்தால் எனது தோழர்களே, இதோ எனது ஆடையை நான் கலட்டுகிறேன். உங்களை நான் அடித்திருந்தால் இதோ எனது ஆடையை நான் கலட்டுகிறேன். எனது ஆடையை கலட்டினால் உங்களுக்கு எனது முதுகை காட்டுகிறேன். எனது முதுகிலே இப்போதே அடித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே எனக்கு முன்னால் நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். இப்போது எனது முதுகை காட்டுகிறேன். எனது அன்பு தோழர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்ந்த நாட்களில் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை இப்போதே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் நான் வளர்த்து உருவாக்கிய அந்த சஹாபிகளிடம் மன்னிப்பு வேண்டுகிறார்கள். உலக தலைவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் பெருமானாரிடத்திலே தோற்று போயிருக்கிறார்கள். உலகத்தில் வந்த தலைவன் யாரும் இப்படி தமது தொண்டர்களிடத்திலே மன்னிப்பு வேண்டியது கிடையாது. ஆனால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வேறு முகங்கள். அவர்களுக்கு முன்னால் அவனை எதிர்த்து அவனுக்கு ஆதரவாக கோஷம் போடுவார்கள், பின்னால் அவனை திட்டுவார்கள். ஆனால் நபியுடைய தோழர்கள் அப்படி அல்ல. இதயம் முழுக்க நபியுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் இதயத்தில் வைத்திருந்த அந்த தோழர்களை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எனது ஆடையை கலட்டுகிறேன், எனது முதுகை காட்டுகிறேன், எனது முதுகினை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று தமது தோழர்களிடத்திலே அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாழக்கிழமை அவர்கள் மன்னிப்பு வேண்டுகிறார்கள். லுஹர் தொழுகையிலே அஸ்ர் தொழுகை முடிந்து விடுகிறது. மக்ரிப் தொழுகையும் பெருமானார் ரசூலுல்லாஹ் தொழுகை வைத்து விட்டு செல்கிறார்கள். அந்த மக்ரிப் தொழுகையிலே வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். இஷாவுடைய தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். தலைவலி, காய்ச்சல், உஷ்ணம், உடல் முழுக்க சூடு. எந்த அளவு என்றால் அவர்கள் கம்பளி போர்வையை மேலே குத்தியிருக்கிறார்கள். அதற்கு மேலே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. பெருமானார் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் நபவியிலே காத்திருக்கிறார்கள். தொழுகையின் நேரம் வந்து கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நடுநிசி நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தோழர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். நபி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆயிஷா, என்ன செய்கிறார்கள் தோழர்கள்? உங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். நபி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். தண்ணீரை மேலே ஊற்றுகிறார்கள். உரு செய்கிறார்கள். உஷ்ணத்தை தணிக்கிறார்கள். உரு செய்து முடித்தவுடன் அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆயிஷா, தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? உங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள்.
மீண்டும் எழுந்திருக்கிறார்கள், தண்ணீரை ஊற்றுகிறார்கள், உது செய்கிறார்கள், மீண்டும் 5 இருக்கிறார்கள். 5 தடவை என்று சொல்கிறார்கள். 5 தடவை நபி அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி, வியாழக்கிழமை இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கிறார்கள். எழுந்து உரு செய்கிறார்கள், குளிக்கிறார்கள், தண்ணீரை மேலே ஊற்றுகிறார்கள். வெளியிலே வருகிற போது அப்படியே மயங்கி இருந்து விடுகிறார்கள். இறுதியாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், நடுநிசி நேரம் கடக்க போகிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், முரு அபூபக்கர், அபூபக்கரை சல்லிவின் நாஸ், மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இஷாவுடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகை மறுநாள் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை நபி அவர்கள் லொஹர் தொழுகைக்கு கைத்தாங்கலாக வருகிறார்கள். 2 தோழர்களினுடைய கைத்தாங்கலோடு லொஹர் தொழுகைக்கு வந்து அவர்கள் தொழுக வைக்கவில்லை, பின்னால் என்று தொழுதுவிட்டு செல்கிறார்கள். சனிக்கிழமை லொஹருடைய தொழுகையை மாத்திரம் பெருமானார் வந்து அவர்களுக்கு பின்னால் நின்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வைத்து அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதுவிட்டு பெருமானார் செல்கிறார்கள். சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நபி அவர்கள் நமது வீட்டிலே 7 தீனார்கள் இருக்கிறது. அந்த 7 தீனார்களை எடுத்து இவர்களுக்கெல்லாம் சதகா கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே. திங்கட்கிழமை நபி அவர்கள் மரணமாகக்கூடிய அந்த காலை திங்கட்கிழமை பொழுதுகளிலே சுபஹுடைய தொழுகைக்கு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது கஷஃப சித்ர ஹிஜ்ரத் ஆயிஷாவினுடைய வீட்டில் இருந்து அந்த திரைச்சீலையை பெருமானார் நீக்கி பார்க்கிறார்கள். பார்த்தால் ஃபநதர வஹும் ஃபி சுதூஃபி ஸலாத்தி, மக்கள் எல்லாம் சபுகளிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபதமஸ்ஸம, இந்த காட்சியை பார்த்து நபி அவர்கள் புன்முறுவல் கொடுக்கிறார்கள். வயதஹபு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து ஏன் சிரித்தார்கள்? சுபஹுடைய தொழுகையை பார்த்து என்று சொன்னால், எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில், இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதில், இந்த மார்க்கத்தின் கண்ணியத்தை, மரியாதையை, ஒற்றுமையை, எல்லா விஷயங்களையும் இதோ இந்த அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நிலையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அந்த சனிக்கிழமை பொழுதுகளினுடைய, திங்கட்கிழமை பொழுதுகளினுடைய அந்த சுபஹுடைய தொழுகையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அந்த புன்முறுவல் கொடுக்கிறார்கள். லுஹாவுடைய நேரம் ஆரம்பமாகிறது. லுஹாவுடைய நேரம் பகலினுடைய முற்பகல் நேரம் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் காய்ச்சலும் உஷ்ணமும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. காரூணிய வல்லல் காத்தமுன் நபி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சகராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சகராத்தில் மௌத். அல்லாஹ்வே என்னுடைய சகராத்தினுடைய வேதனையிலிருந்து எனக்கு இலகுவாக்குவாயாக, சகராத்தினுடைய வேதனைகளிலே எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திலே ஃபாத்திமா வருகிறார்கள். அன்பு மகள் ஃபாத்திமா வருகிறார்கள். பெருமானாரின் இந்த கோலத்தை பார்க்கிறார்கள். வாகருவா வாகருவா, என் தந்தையினுடைய நிலையை பார்க்கிற பொழுது எனக்கு ஏற்பட்ட சோதனையே, எனக்கு ஏற்பட்ட சோதனையே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த அன்பு நபி ரசூலுல்லாஹை பார்த்து, தமது அன்பு தந்தையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் மயங்கியிருக்கிறார்கள். மயங்கிய நிலையில் நபிகள் நாயகம் கண் விழித்த பொழுது, ஃபாத்திமா மா கருபுன் அலா அபீக, ஃபாத்திமா நீ அழாதே ஃபாத்திமா, உமது தந்தைக்கு இந்த நாளுக்கு பின்னால் எந்த சோதனையும் இல்லை. உமது தந்தை இந்த நாளுக்கு பின்னால் நிம்மதியாக இருப்பார் ஃபாத்திமா, நீ அழாதே ஃபாத்திமா என்று பெருமானார் சொல்கிறார்கள். மீண்டும் மயங்கி விடுகிறார்கள். ஹசனும் ஹுசைனும் வருகிறார்கள். பெருமானாருக்கு முன்னால் இருக்கிறார்கள். உங்கோர் இளைய நபரா, உங்கோர் இளைய நபரா வ கல்லிம்னி கலிமா யா ஜத்தா யா ரசூலல்லாஹ், எங்களது பாட்டனாரே, எங்களது பாட்டனாரே, ஒரே ஒரு தடவை எங்களோடு பேசுங்கள், ஒரே ஒரு தடவை எங்களை பாருங்கள் என்று ஹசனும் ஹுசைனும் பெருமானாருக்கு முன்னால் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் மயங்கி இருக்கிறார்கள். மயக்கம் தெரிந்த மாணவி ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா மா ஹாத சௌத்து யா ஃபாத்திமா, ஃபாத்திமா
யாருடைய அழுகை பாத்திமா என்று நபி அவர்கள் தமது மகனிடத்தில் கேட்கிறார்கள். பாத்திமா சொல்கிறார்கள், எனது அன்பு தந்தையே, உங்களது பேர குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தான் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பாத்திமா சொல்கிறார்கள். ஹசனையும் ஹுசைனையும் பெருமானார் அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். இப்படி இந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கிற பொழுது முற்பகல் நேரத்திலே அன்னை ஆயிஷாவினுடைய மடியிலே, தமது அன்பு மனைவி ஆயிஷாவினுடைய மடியிலே அருள் நபிகள் நாயகம் படுத்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து சப்தம் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்ல பைத்தின் நுபுவா வ மஹதினுர் ரிசாலா வ முஹ்தலிஃபுல் மலாயிகா. நபித்துவம் பொதிந்திய வீடே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று வெளியிலிருந்து சப்தம் வருகிறது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன சப்தம் என்று கேட்கிறார்கள். மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று மாணவர்கள் வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்த மாணவர்கள் பெருமானாருக்கு முன்னால் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், உங்களது உயிரை கைப்பற்றுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே இதற்கு முன்னால் நாங்கள் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை, இனிமேலும் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் அனுமதி கேட்கப் போவதில்லை. உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களது உயிரை நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளலாமா என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். நபி அவர்களும் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். அனுமதி கொடுத்த ரசூலுல்லாஹ் தமது அன்பு மனைவி ஆயிஷாவினுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கக்கூடிய அந்த வேளையிலே ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் நேரத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் தமது அன்பு மனைவி ஆயிஷாவினுடைய மடியில் படுத்திருக்கிற பொழுது அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வே அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு அல்லாஹ். இந்த உலகத்திலே எந்த பாவமும் செய்யாத பயங்கர நபி ரசூலுல்லாஹ், யாரிடத்திலும் அநியாயமாக அழைக்காத ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்று சொல்லியவர்களாக வான் மண்டலத்தை நோக்கி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான் மண்டலத்தை நோக்கி கைகளை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா என்று ஆயிஷாவினுடைய மடியில் படுத்திருந்த அவர் நபிகள் நாயகம் வான் மண்டலத்தை நோக்கி கைகளை உயர்த்தியவர்களாக, இந்த சங்கநாதத்தை முழங்கியவர்களாக அன்னை ஆமினா பெற்றெடுத்த தவக்குழுந்து தந்தை அப்துல்லா ஈன்றெடுத்த 10 மாற்று தங்கம் வாழ்வதற்கு வழி இல்லாதவர்களுக்கு வாழ்வாதாரம் தந்த வல்லல் நபி ரசூலுல்லாஹ் அரபு தேசத்திலே தீண்டாமையின் கொடுமையால் ஓரம் கட்டப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை தோளோடு தோள் என்று அவர்களை எல்லாம் அறியாசனை ஏற்றி அழகு பார்த்தார்களே, அந்த அழகு நபி ரசூலுல்லாஹ் அநாதைகளை அரவணைத்த அன்பு நபி ரசூலுல்லாஹ் ஏழைகளின் ஏக்கத்தை போக்கிய ஏக நபி ரசூலுல்லாஹ் கோட்டை கொத்தளங்களிலே கோடிகளிலே புரண்டு கொண்டு காசு இருப்பவருக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவருக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிக்கு ஒரு நீதி, அப்பாவிகளுக்கு ஒரு நீதி, அதிகாரிகளுக்கு ஒரு நீதி, பாவலருக்கு ஒரு நீதி என்று நீதி துறையையே இந்த உலகத்தில் குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எனது மகள் பாத்திமா, எனது ஈரத்துண்டு பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சூழ்நிலைத்த சுந்தர நபி ரசூலுல்லாஹ் உழைப்பாளர்களுடைய வேலைகளை உறிஞ்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு வேர்வை வருவதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று உழைப்பாளர்களுடைய உரிமைகளை பற்றி பேசிய உம்மி நபி ரசூலுல்லாஹ், மகளிரின் மகத்துவம் பேசிய மாணவி ரசூலுல்லாஹ், விதவைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை விடியல் தந்த வேந்தர் நபி ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா என்ற சங்கநாதத்தை முழங்கியவாறு கருணையே உருவான ஆரோனிய வல்லல் காத்தமுன் நபி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உயிர் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபாக்கள் எல்லாம் நிறைவுறைந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய அந்த பிரிவை தாங்க முடியாத நாயக தோழர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் மூத்த முதல் குடிமக்களான செய்த அபூபக்கர் சித்தீக்
செய்தா உமர் இப்னு கத்தாப் எல்லா தோழர்களும் நிறைகுறைந்து இருக்கிறார்கள். செய்தா அபூபக்கர் சித்திக் அவர்கள் அருகாமையில் சென்றிருந்த அவர்கள் செய்தி கேள்விப்பட்டு வருகிறார்கள். நபிகள் நாயகத்தை பார்க்கிறார்கள். பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாயகத்தினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல் லக்கும் திபுத்த நபியன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறவரும் நறுமணமாக இருக்கிறீர்கள், மரணமானதற்கு பின்னாலும் நீங்கள் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியாத அபூபக்கர் சித்தீக் எப்பொழுதும் என்னாலும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்நபுர் இலைக்கு யா ரசூலல்லாஹ் வல் ஜுலூஸ் பைன இலைக்கு யா ரசூலல்லாஹ் இன்ஃபாக் மாலி அலைக்கு யா ரசூலல்லாஹ். எனது வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எனது பொருளாதாரத்தை எல்லாம் உங்களுக்காகவே செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஒருபுறம், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஒருபுறம், இப்படி எல்லாம் நிறைவடைந்திருந்த அந்த சமூகத்தை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே கட்டளையிட்டார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஸலத் மின் கப்லிஹி ரசூல் என்ற அத்தியாயத்தை ஓதி சஹாபாக்களை எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை எல்லாம் சையதுனா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சாந்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் கலீஃபாவாக ஆகி புதன்கிழமை இரவுகளிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்படுகிறது. நபி அவர்களுக்கு யாரும் ஜனாசா தொழுகை வைக்கவில்லை. அவர்களாக தனியாக ஜனாசாக்களை தொழுது கொண்டார்கள். முதலாக நபி அவர்களுக்கு மாணவர்கள் ஜனாசா தொழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுகையோடு வந்த சப்தங்களை எல்லாம், அந்த அசரீர சப்தங்களை எல்லாம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபி அவர்களுடைய ஜனாசாவிற்கு முன்னால் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஸபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்ற ஸலவாத்தை செய்தனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு முன்னால் நின்று அவர்கள் ஜனாசா தொழுதுவிட்டு மாணவர்களும் சஹாபிகளும் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட முறையிலே அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழுதுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்களை செய்தனா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சாந்தப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நபி அவர்களை குளிப்பாட்டியதை பார்க்கிற பொழுது, அவர்களை எப்படி குளிப்பாட்டக்கூடிய என்ற நிலை வருகிற பொழுது, ஆடையோடு குளிப்பாட்டுவதா ஆடை இல்லாமல் குளிப்பாட்டுவதா என்ற பிரச்சனைகள் வருகிற பொழுது சில செய்திகள் இப்படி சொல்கிறார்கள். அந்த இடத்திலே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வந்ததாக, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் வந்து பெருமானாரினுடைய அவருடைய மேனியை பார்ப்பதற்கு இந்த அகிலத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை, ஆனால் ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் ஆஜராகி சொன்னதாக சில செய்திகளை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை இரவுகளிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகத்தினுடைய இறுதி நாட்கள் இப்படிப்பட்ட நபிகள் பூமானை தான் நாம் இந்த ரபியுல் அவ்வலினுடைய மாதங்களிலே கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்த வேண்டியது நமது கடமை என்ற ரீதியில் தான் அவர்களின் கண்ணியத்தையும் புகழையும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மீலாத் விழாவினுடைய இந்த நன்னாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். 12 நாட்களாக அந்த பெருமானாரினுடைய புகழை, பேச்சை, கண்ணியத்தை, வாழ்வியலை நாம் எல்லாம் செவிமடுத்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, உன்னிடம் கேட்கிறோம், அந்த பெருமானாரினுடைய நேசம் எங்களுக்கு வேண்டும், அந்த பெருமானாரினுடைய அருள் பார்வை எங்கள் மீது பட வேண்டும். அந்த பெருமானார் நாளை மஹ்ஷர் பெருவழியிலே கோடிக்கணக்கான மக்கள், உலக மக்கள் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அல்லோற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த காரூணிய வல்லல் காத்தமுன் நபியினுடைய உயர்வான ஷஃபாஅத்தை பெற்று நாங்கள் எல்லாம் அவர்களுடைய கரங்களை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய மேலான தௌஃபீகை எங்களுக்கு ரப்புல் ஆலமீனே இந்த மீலாத் விழாக்களின் வழியாக எங்களுக்கு தந்துவிடு ரஹ்மானே. சுப்ஹான மௌலிதை நாங்கள் ஓதுகிறோம். அந்த மௌலிதின் வழியாக, மீலாத் விழாக்களின் வழியாக, அவர்களின் பெயரால் நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களின் வழியாக எல்லா விஷயத்திற்கும் பகரமாக அந்த பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தையும் பரிந்துரையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.